நல் வாய்ப்பை தவிர அவர் என்ன அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்திருந்தாருன்னு அவர் போட்டிட்டதுல சரிபாதியாத எம்எல்ஏ ஒரு பேச்சுக்கு நீங்க 50 சீட்டு தான் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சு 25 எம்எல்ஏ உத்தரவாதமா. 3வது தேர்தலில் திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 பெற்ற உயரத்தை முதல் தேர்தலே பெற்றுக்கலாம். அவர் 27 29 சீட் கிடைச்சது அவருக்கு. 3வது தேர்தல் 2006 2009 2011 வந்து கிடைச்சது. அதை வந்து 2026 போட்டிட்ட உடனே 20 வருஷம் கழிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் போராடி கிடைச்சதை இவர் ஈஸியாக அடிச்சலாம். 2011 கிடைச்சா இவருக்கு வந்து 24 துண்டா தூக்கிருக்கலாம். பாதிக்கு மேலே வந்து சீட்டு அது வந்து கன்வர்ஷன் நடந்திருக்கும். எம்எல்ஏக்கள் ஆமாம் சீட்டு கூட இல்லை, எம்எல்ஏக்களாக இருக்கு. ஏதோ கன்வர்ஷன் நடந்திருக்கும்னு சொல்கிறேன். ஆனால் சார் இப்போ திமுக கூட ஏற்கனவே இவங்க மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. பழைய பங்காளியான அதிமுகவை இப்போ இழுத்துக்கிறாங்கன்னு பாஜகவை இதில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி சொல்கிறது மாதிரியே ஒரு அரசியல் ஒரு அறியாமை வந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் தான் ஆக்சுவல் கொள்கை எதிரி. டிவிகேவும் பிஜேபியும் கொள்கை எதிரி கிடையாது. கொள்கை எதிரின்னா திமுகவும் பாஜகவும் தான். திரு அண்ணாமலை 100 முறை குறிப்பிட்டது போல, திரு ஸ்டாலின் தினமும் குறிப்பிட்டது போல ஐடியாலஜிக்கல் ரைவல்ரின்னா இந்த 2 பேருக்கு மட்டும்தான். இனிமிட்டி இந்த 2 பேருக்கு மட்டும்தான். ஏடிஎம்கே டிஎம்கே கூட அவ்வளோ கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே ஐடியாலஜி ஒன்று தான், தலைமை தான். தீய சக்தி அப்படின்னு ஒரு நபரை தான் குறிப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அவங்க பெரியாரே இருப்பாங்க, இவங்க பெரியார் இருப்பாங்க, இவங்க நீட்டி இவங்க மூலம் எல்லாத்துக்குமே ஒன்று தான். அவங்களுக்கு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் இருக்கிறதே பிஜேபிக்கு டிஎம்கேக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் கூட்டாளி அப்படின்றாருல, மறைமுகமாக கூட்டாளி. அதே ஒரு அரசியல் அறியாமை காட்டுதுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. அவங்களை கூட்டாளின்னு சொல்லும் போதே உங்க அறியாமை தெரியுதுல்ல. அதுதான் சொன்னேன், வைத்தறிச்சல் தான், கோவத்தில் தப்பு தப்பான வார்த்தையெல்லாம் வரும். மக்கள் இந்த கூட்டணி ஏற்கனவே நிராகரிச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் குழப்பறீங்க? 3 தடவை நீங்க வந்தீங்க, நிராகரிச்சுதான் நீங்க வந்தீங்க. உங்களுடைய செல்லாது அப்படின்றாரு. நீங்க ஏன் அதுல உங்கள்ட்ட யாரும் கருத்து கேட்கறாங்களா, கணிப்பு கேட்கறாங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஜாலியா தானே போயிட்டு நீங்க போய் நம்பர் 1 வந்துருங்க. யார் தடுக்கிறா? நான் மாத்தி சொல்லுவேன். நீங்க 2026 திரு விஜய் முதலமைச்சர் ஆயிடுறாரு, நீங்க மாத்தி சொல்லுவீங்களா நான் மாத்தி சொல்லுவேன்? எப்படி சொல்ல முடியும்? ஆயிட்டாருன்னா ஆகுங்கன்றேன். அதான் ஆகுங்கன்றேன். நீங்க எதிரி அடிச்சா தானே சார் ஆக முடியும்? நீங்க உங்க எதிரி யாருன்னு சொன்னீங்க, அதான் இங்க வந்தேன். உங்க எதிரி யாருன்னு சொன்னீங்க, எங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு எதிரி அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி அதிமுக. எங்க திரும்ப ஒரே மேட்டர் பொழுதுவா திரும்ப ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. பாஜக கொள்கை எதிரி. இப்ப தேர்தல் வந்து பாராளுமன்றத்துக்காக நடக்கு. 2024 நீங்க பேசுறீங்கன்னா சரி, பாஜக இங்க வந்துடக்கூடாது இல்ல, தடுக்கணும்ல. ஏன்னா உங்க இடம் போயிரும்ல. பாஜக இங்க இவர் சின்ன குழந்தையா இருந்த போதே வந்துருச்சு. 96 தனி எம்எல்ஏ, சரிங்களா? அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் எம்எல்ஏ, அப்புறம் தனித்து எம்பி அவங்க தலைமையிலே கூட்டணி அமைச்சு, அப்புறம் அதிமுக கூட்டணி எல்லாம் வந்து ரொம்ப காலமா இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 3 மத்திய அமைச்சர்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தடுத்துன்றதுலாம் யாராலையும் முடியாத விஷயம். அதெல்லாம் பழைய கதை. Presta Premium Women's Wear. Let your body love it.